ஹரிஹி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 234. இந்த பகுதியில் 241வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 26வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 26. சுப்ரசாத பிரசன்னாத்மா விஸ்வத்ருக் விஸ்வபுக் விபுகு சத்கர்த்தா சத்கிருத சாது ஜன்கு நாராயணோ நரக. நாமம் 241. ஓம் விஸ்வபுக் விபவே நமக. உள்ளிருந்தபடி அனைத்தையும் காப்பவர், அதாவது அனைத்திலும் வியாபித்து அவற்றை காப்பவர் என்று இதற்கு பொருள். உத்தாலகர் என்று ஒரு முனிவர் இருந்தார். அவர் அனைத்து வேத சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்த பண்டிதராக விளங்கினார். பல்வேறு ஊர்களுக்கு சென்று யாகங்களை நடத்தி வைத்துக் கொண்டிருந்த அவருக்கு தமது குடும்பத்தை கவனிப்பதற்கு நேரமில்லை. ஒரு நாள் தமது மகனான ஸ்வேதகேது என்பவனை அழைத்து, மகனே, உனக்கு வயதென்ன ஆகிறது என்று கேட்டார். அந்த சிறுவனும் 12 வயது ஆகிவிட்டது தந்தையே என்று சொன்னான். அடாடா, 12 வயதாகியும் உன்னை இன்னும் குருகுலத்துக்கு அனுப்பி கல்வி பயில வைக்காமல் இருக்கிறேனே, யாகங்கள் செய்வதற்காக வெளியூர்களுக்கு சென்று என் மகனை கவனிக்காமல் விட்டுவிட்டேனே என்று வருந்தினார் அந்த முனிவர். அதன் பிறகு குருகுலத்திற்கு அனுப்பி வைத்தார் தனது மகனை. அங்கே 12 ஆண்டுகள் தங்கியிருந்து அனைத்து வேதங்களையும் கற்று தேர்ந்தவனாக வெளியே வந்தான் ஸ்வேதகேது. குருகுலத்திலிருந்து வீடு திரும்பிய மகனின் முகத்தில் தான் எல்லாம் கற்றவன் என்ற கர்வம் தோன்றுவதை கண்டார் உத்தாலகர். தன் மகனிடம் அவர் கேட்டார், மகனே, நீ கற்க வேண்டிய அனைத்தையும் கற்றுவிட்டாயா என்று. அதற்கு அவன், ஆம் தந்தையே, அனைத்தையும் கற்றுவிட்டேன் என்றான். அப்படியானால் அந்த ஒன்றை நீ அறிவாயா என்று கேட்டார் உத்தாலகர். எந்த ஒன்று என்று கேட்டான் ஸ்வேதகேது. எந்த ஒன்றை அறிந்தால் அனைத்தையும் அறியலாமோ அதை அறிவாயா என்று கேட்டார் அந்த முனிவர். ஆனால் அவரது மகனுக்கு எதுவும் புரியவில்லை. ஒன்றை அறிந்தால் எப்படி அனைத்தையும் அறிய முடியும் என்று தந்தையிடம் கேட்டான். அப்போது அந்த முனிவர் உத்தாலகர் தனது மகனுக்கு இறைவனை பற்றி உபதேசம் செய்ய தொடங்கினார். எப்படி மூலப்பொருளான மண்ணை அறிந்து கொண்டால் மண்ணால் ஆன பொருட்களாகிய குடம், பானை, மடக்கு உள்ளிட்ட அனைத்தையும் அறியலாமோ, எப்படி மூலப்பொருளான தங்கத்தை அறிந்தால் தங்கத்தால் ஆன ஆரம், வளையல், மோதிரம் என்று அனைத்தையும் அறியலாமோ, அதுபோல உலகுக்கு மூல காரணமாக இருக்கும் இறைவனை அறிந்து கொண்டால் உலகம் அனைத்தையும் அறிந்து விடலாம். அனைத்து பொருட்களையும் படைத்ததோடு மட்டுமின்றி அந்த பொருட்கள் அனைத்தினுள்ளும் இறைவன் உரைகிறார் என்று சொன்னார். அப்போது ஸ்வேதகேது கேட்டான், அந்த இறைவன் எங்கே இருக்கிறார் அப்பா என்று. அதற்கு அந்த தந்தையின் பதில் என்ன? தத்துவமசி என்று சொல்கிறார். இந்த வாக்கியத்திற்கு ராமானுஜர் விளக்கமாக உரை சொல்லியிருக்கிறார். தத் என்பது அனைத்து பொருள்களுக்குள்ளும் உரைகின்ற இறைவனை குறிக்கிறது. துவம் என்றால் ஸ்வேதகேதுவின் ஆத்மாவுக்குள்ளும் ஆத்மாவாக அவனுக்குள்ளே உரைகின்ற இறைவனை குறிக்கிறது. இறைவன் எங்குள்ளார் என்று ஸ்வேதகேது கேட்டான் அல்லவா, அதற்கு விடையை தத்துவமசி, அதாவது அனைத்து பொருட்களையும் தனக்கு உடலாக கொண்டு அவைகளுக்குள் எந்த இறைவன் உரைகின்றானோ அதே இறைவன்தான் உன்னையும் தனக்கு உடலாக கொண்டு உனக்குள்ளும் உரைகிறான் என்று அவரது தந்தை சொன்னார். தத்துவமசி என்ற இந்த வாக்கியத்தின் பொருளை நீ புரிந்து கொண்டால், அதாவது நமக்குள் இருக்கும் அதே இறைவன்தான் அனைவருக்குள்ளும் உள்ளார் என்று உணர்ந்து கொண்டால் யாரையும் வெறுக்க மாட்டோம், யாரோடும் சண்டையிட மாட்டோம், யாரோடும் பொறாமை கொள்ள மாட்டோம், மற்றவரையும் நம்மையும் சமமாக பார்க்கின்ற பக்குவம் வந்துவிடும். இப்படி அனைத்து பொருட்களுக்குள்ளும் இறைவன் நிறைந்திருப்பதை உத்தாலகர் ஸ்வேதகேதுக்கு உபதேசம் செய்ததாக சாந்தோக்கிய உபநிஷத் கூறுகிறது. அது சரி, தான் படைத்த பொருட்களுக்குள் ஏன் இறைவன் நுழைய வேண்டும்? இதற்கு தைத்திரிய உபநிஷத் விடையளிக்கிறது. பிரஜாபதிஹி பிரஜாஹ ஸ்ருஷ்ட்வா பிரேணானு பிரவாசித்
என்று உயிர்களை படைத்த இறைவன் அவர்கள் மேல் உள்ள கருணையினாலும் அன்பாலும் அவர்களை எப்போதும் காத்து நிற்பதற்காக அந்த உயிர்களுக்குள்ளே நுழைந்தார் என்பது இந்த வாக்கியத்தின் பொருள். இப்படி உயிர்கள் மேல் உள்ள கருணையாலும் அன்பாலும் அனைவருக்குள்ளும் அனைத்துக்குள்ளும் திருமால் உறைந்திருந்து அனைவரையும் அனைத்தையும் காப்பதால் விஸ்வபுக் விபுகு என்று அழைக்கப்படுகிறார். விஸ்வம் என்றால் உலகம், புக் என்றால் காப்பவர், விபு என்றால் உள்ளே நிறைந்திருப்பவர் என்று பொருள். இந்த 241வது திருநாமத்தை நாம் தினமும் ஜபித்து வந்தால் உயர்ந்த மனித நேயம் நமக்குள் வளர எம்பெருமான் அருள் புரிவார். அடுத்தது 242வது திருநாமம் ஓம் சத்கர்த்ரே நமக. இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.